ஜெனி சொல்லிதான் நான் எல்லாமே பண்ணினேன். என்னதான் அந்த ஆரா கிட்ட ஸ்டார்டிங்ல எனக்கு பேச பிடிக்கலனாலும் ஜெனி ஏதோ என்கிட்ட ஹெல்ப் கேட்கிறா, அவ என்னோட கசின் அப்படிங்கிறதுக்காக தான் அவகிட்ட பேசுறதுக்கே நான் ரெடி ஆனனே. ஆனா அவ ரொம்ப ஓவர் திமிரா தான் இருந்தா. அதான் அவ திமிர அடக்கணுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு தியேட்டர் கூட்டிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அவளுக்கு எப்படியாச்சும் டிஸ்கோக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்க ட்ரிங்க்ஸ்ல போத மருந்து கலந்து அவளை எப்படியாச்சும் முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஏன் ரூம்லாம் கூட ரெடியா வச்சிருந்தேன். ஆனா எல்லாத்தையும் குருசார் வந்து கெடுத்துட்டாரு. ச்சே. டேய் மச்சான், என்னடா சொல்ற? ஏண்டா ஆரம்பத்துல அவன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு பிடிக்கல, இவகிட்டலாம் யார் பேசுவா அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த. ஆனா இப்ப என்னடானா அவளையே முடிக்கிற அளவுக்கு பிளான்லாம் பண்ணி வச்சிருக்க. என்னாச்சு மச்சான்? டேய், இப்போ எனக்கு அந்த ஆராவை சுத்தமா பிடிக்காது. ஏதோ ஜெனி என்னோட கசின், அவ என்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி நீ எப்படியாச்சும் ஆரா கிட்ட க்ளோஸ் ஆகுன்னு ரொம்ப கெஞ்சினான். அதனாலதான் இவகிட்ட எல்லாம் நான் பேசுற நிலைமையே வந்துச்சு. ஆனா இந்த ஆரா இருக்காளே பெரிய உலகாலைக்கு நினப்பு. இவெல்லாம் சரியான சுமார் பேசு. ஆனா எப்படி ஓவரா சீன் போடுவான்னு தெரியுமா? திமுருடா திமுரு. அதான் அந்த திமுரு அடக்கணுங்கிறதுக்காக தான் அவள் அடக்கலான்னு முடிவு பண்ணி எல்லா பிளானையும் பண்ணி வச்சிருந்தேன். ஆனா எங்க குருசார் தான் வந்து கெடுத்திருந்தாரு. அவர் மட்டும் அன்னைக்கு கெடுக்காம இருந்திருந்தாருன்னு வச்சுக்கோயேன், சின்ன நேரம் அன்னைக்கு நைட்டே எல்லாத்தையும் முடிச்சிருப்பேன். டேய் மச்சான், ஆரா வராடா, வழக்கம் போல வாட்டிங்க போடு. ஆரா நீயா? இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் ஆரா நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இதோ இப்ப கூட உன்னை பத்தி தான் இவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். பார்த்தா நீயே வந்து நிக்கிற. ஆரா, உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் ஆரா. ஆக்சுவலா எல்லார்கிட்டையும் நான் சொன்ன மாதிரி நான் ஸ்டெப்ஸ்ல எல்லாம் விழுந்து எனக்கு அடிப்படல ஆரா. குரு சார் தான் என்னை போட்டு இப்படி அடிச்சிட்டாரு தெரியுமா? நான் உங்ககிட்ட பேசக்கூடாதான், பழகக்கூடாதான், இனிமே பேசினா இப்படிதான் அடிப்பேன்னு போட்டு அப்படி அடிச்சாரு தெரியுமா? சரி, வெளியில தெரிஞ்சா பிரச்சனையா உண்டாரா, நான் யாருக்கிட்டையுமே சொல்லல. ஆனா குரு சார் இந்த அளவுக்கு என்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டாரு தெரியுமா? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலாரா. உனக்காக மட்டும்தான் நான் அமைதியாவே இருக்கேன். இல்லைன்னா எப்பவும் எல்லார்கிட்டையும் நான் போய் சொல்லியிருப்பேன் தெரியுமா? ஆனா இப்ப இதுக்கு நான் அரைஞ்சா அடச்சை வாய் மூடு. ஏதோ இது பொத்த அறிவோட விட்டனே நினைச்சு சந்தோஷப்பட்டுக்க. சி, நிலா ஒரு ஆம்பளையாடா? நிலா ஒரு ஆம்பளையா? ஆரா, இப்ப எதுக்கு நீங்க என்கிட்ட இப்படி கத்திட்டு இருக்க? இங்க பாரு, குரு சார் தான் என்ன போட்டு அடிச்சாருன்னு சொல்லிட்டு இருக்கேன். அவர்கிட்ட போய் சண்டை போடுவேன்னு பார்த்தா என்கிட்ட இப்படி வந்து கத்திட்டு இருக்க. சி, வாய் மூடு. நான் கூட குரு ஒன்னா அடிச்சுட்டான்னு சொன்னோன்னே நான் போய் குரு கிட்ட சண்டை போட்டேன். இப்ப கூட உன்கிட்ட சாரி கேட்கறதுக்காக தான் வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ உன் ஃப்ரெண்டு பேசின எல்லாத்தையுமே நான் காதுல வாங்கிட்டேன். என்னடா என்ன அப்படி பாக்குற? சி, உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? உங்க வீட்லயும் பொம்பளைங்க இருக்காங்க தானே, அம்மா அக்கா தங்கச்சின்னு இருக்காங்க தானே. அவங்க வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நீ இப்படிதான் நினைப்பியா? பேசிட்டே போற. டேய், அப்படிதான் பேசுவேன். அது எப்படி உங்க வீட்டு பொண்ணுங்கன்னு சொன்னா உடனே உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? உங்க வீட்டு பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயம், மத்த பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? நீ எந்த அளவுக்கு கேவலமானவனா இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இவ்வளோ அசிங்கமான புத்தி வச்சிருக்க, உன் கூட இவ்வளோ நாள் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கும் போதே எனக்கு உடம்பெல்லாம் கூசுது. டேய், என்ன மனுஷன்டா நீ? என்ன மனுஷன்? ஏண்டா உன் கூட படிக்கிற பொண்ணு தானே நான்? ஆனா என் வாழ்க்கையை நாசமாக்கணும்னு நினைச்சிருக்க? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் உன்ன? என்னடி நானும் பாத்துட்டு இருக்கேன், சீனியருங்கிற மரியாதை இல்லாம போடான்னு சொல்லிட்டு இருக்க. உன் இஷ்டத்துக்கு நான் அரைஞ்சிட்டே இருக்கா? என்னடி என்னடா என்ன பெரிய உத்தம மாதிரி பேசிட்டு இருக்க? அப்படி என்னடா செஞ்சு கிழிச்சிடுவா? இங்க பாரு, ஏற்கனவே குரு ஒன்ன பொலன்னு பொழந்திருக்கான். இதை மட்டும் நான் போய் சொன்னேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். அப்புறம் என்ன நடக்குன்னு உனக்கே நல்லா தெரியும். என்னடா அப்படி பாக்குற? டேய் பொறுக்கி நாயே, உனக்கே இவ்வளவு இருக்கும் போது எனக்கு இருக்காதா? இங்க பாரு, குரு கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், உன் கதையே முடிச்சிருவான். ஏன்னா என் குரு எனக்காக என்ன வேணா பண்ணுவான். டேய், அப்புறம் என்ன சொன்ன நீ? நீயும் ஜெனிமாமும் கசின்ஸ். ஜெனிமாம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் என்கிட்ட வந்து பேசினா. ஆமா, உனக்கு மனசுல என்ன பெரிய ஆனழகன் நினைப்பா? டேய், உனக்குலாம் அவ்வளோ சீன் இல்லை சரியா? வெள்ளையா இருந்தா மட்டும் போதாது, மனசும் வெள்ளையா நல்ல எண்ணத்தோட இருக்கணும். அப்படி பார்க்கும்போது உன்னை விட கேவலமானவன் இந்த உலகத்துல செவ்வனுமே இருக்க மாட்டான். அப்போ இந்த ஆணழகம் அரவிந்த் இவ்வளோ நாள் என்கிட்ட பேசினது பழகுனது எல்லாமே ஜெனி மேம் சொல்லிதான். ஏண்டா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லை? அவதான் பொண்ணுங்கிறத மறந்து உங்ககிட்ட இவ்வளோ கேவலமான ஒரு விஷயத்த பண்ண சொல்றானா? உனக்கு கொஞ்சம் கூட சுயபுத்தி இல்லை? உங்க வீட்டில் அம்மா தங்கச்சி அக்கான்னு யாரை பத்தியும் நினைக்கல நீனு? அவ சொன்னான்னு இப்படி என் கூட பேசி பழகுனியே.
உனக்குலாம் கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? ப்ளீஸ் டி, இவ்ளோ டென்ஷன் ஆகாத. முதல்ல வா இங்க இருந்து. கீர்த்தி நீ சும்மா இருடி. நான் கூட இவ்வளோ நாள் இவன் பேசினது பழகுனதை வச்சு இவன் ஒழுக்க சீலனா இருப்பான்னு நினைச்சேன். ஆனா சரியான ஒழுக்கம் கிட்டவனா இருப்பான்னு இப்பதாண்டி புரியுது. இவனை மாதிரி ஆளுகிட்ட எல்லாம் பேசணும்னு நினைக்கும் போதே எனக்கு அப்படியே பத்துக்கிட்டு வருது. டேய், குரு ஒன்னு அடிச்சதுல தப்பே இல்லடா. ஏன் இதுக்கு மேலே அவன் உன்னை போட்டு நல்லா பொழந்திருக்கணும். ஆனா உன்னை இதோட விட்டால, அதுதான் குரு செஞ்ச தப்பு. சி, என் மூஞ்சே இனிமே முழிக்காத. வந்துட்டான் பெரிய ஆணலகம் மாதிரி. இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், நீ ஒன்னும் அந்த அளவுக்கு ஆணலகம்லாம் இல்ல, சரியா? உனக்கு ஒன்னும் அவ்வளோ சீன்லாம் இல்ல. மானங்கிட்ட நாயே, சி, அங்க போங்கிட்டு. ஏய், நானும் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு பேசிட்டே இருக்க. இங்க பாரு, தேவையில்லாம சீனியர்ஸ பகச்சுக்காத. சரியா சொன்ன மச்சான். ஹேய், சீனியர்ஸ பகச்சுக்கிட்டா உனக்கு என்ன ஆகும்னு தெரியாதுல? காட்டுறேன். சீனியர்ஸ பகச்சுக்கிட்டா என்ன ஆகுங்கிறத உனக்கு சீக்கிரமாவே காட்டுறேன். ரொம்ப ஓவரா பேசிட்டல்ல. ஏய், விடமாட்டேன்டி, உன்னை விடமாட்டேன். என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? இங்க பாரு, என் குரு இருக்கிற வரைக்கும் உன்னால ஒரு டேஷ கூட புடுங்க முடியாது. வந்துட்டான் பெரிய இவன் மாதிரி. கீர்த்தி, பாடி போலாம். என்னடா இவ பொறுமையா இருப்பான்னு பார்த்தா இப்படி பொங்கி எழுந்துட்டு போறா. நான் கூட இவ அமைதியான பொண்ணு நினைச்சேன். ஆனா இவ எப்படி கத்திட்டு போறா. நல்ல வேலை யாருமே இங்க இல்லன்னு வச்சுக்கோயேன், உன் மாடம் எல்லாம் இங்கேயே போயிருந்திருக்கும். ஏய், நானும் அப்படிதான்டா நினைச்சேன். அமைதியா இருக்கா, காரியத்தை சீக்கிரமா முடிக்கலான்னு. ஆனா இவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். என்கிட்ட எப்படி பேசிட்டு போறாள. விடமாட்டேன் மச்சான், விடமாட்டேன். இவளை சும்மாவே விடமாட்டேன். ஏய், உன் திமிர நான் அடக்கல. என் பேரு அரவிந்த் இல்லடி. என்னடி இது? நீ இந்த அளவுக்கு கோவப்பட்டு நான் இப்பதாண்டி பாக்குறேன். கீர்த்தி, பின்ன கோவப்படாம என்னடி பண்ண சொல்ற? அவன் எவ்வளவு கேவலமா பேசினான்னு நீ கேட்டதானே? இவ்வளவு அசிங்க பிடிச்சவனா இருப்பான்னு நான் சத்தியமா நினைக்கவே இல்லடி. இவன் இவ்வளவு கேடு கட்டவனா இருப்பான்னு தெரிஞ்சிருந்தா இவன் கூட நான் பேசியிருக்கவே மாட்டேன். அரவும் கோவம் எனக்கு புரியுதுடி. நான் கூட அரவிந்த் ரொம்ப நல்லவன் நினைச்சேன்டி. ஆனா இவன் இவ்வளவு கேடு கெட்டவனா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடி. ஆனா இதுக்குதான் உங்ககிட்ட முன்னாடில இருந்து சொல்லிட்டு இருக்கேன். குரு சார் உங்ககிட்ட இதை சொல்ல வராருடி, தயவு செஞ்சு இதை கேளுன்னு. நீ தாண்டி பிடிவாதமா அவர் என்ன சொல்ல வராருங்கிறத காது கொடுத்து கேட்காம போயிட்டே இருந்த. இப்ப வச்சு புரியுதாடி குரு சார் எதுக்காக அரவிந்த போட்டு அப்படி அடிச்சிருக்காருன்னா? நீ தாண்டி குரு சார தப்பா நினைச்சிட்டு இருக்க. அவரு உனக்காக தாண்டி அரவிந்த போட்டு இப்படி அடிச்சிருக்காரு. ஆமா கீர்த்தி, ஆமா, யூ ஆர் ரைட். நான் தப்பு பண்ணிட்டேன். குரு என்ன சொல்ல வரங்கிறத நான் காது கொடுத்து கேட்டு இருந்திருக்கணும்டி. ஆனா அவன் மேல உள்ள ஒரு சின்ன கோபத்துல நான் அவன்கிட்ட பேசுறதே அவாய்ட் பண்ணிட்டேன்டி. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு எனக்கு இப்பதாண்டி புரியுது. நான் கூட குருவை தப்பா நினைச்சிட்டேன்டி. குரு வேணும்னு தான் அரவிந்த் போட்டு அடிச்சிருக்காருன்னு. ஆனா இப்பதாண்டி புரியுது, அரவிந்த் இவ்வளவு கேவலமானவனா இருக்கிறதுனாலதான் குரு அவனை அடிச்சிருக்கான்னு. நான் தப்பு பண்ணிட்டேன். எனக்கு புரியுதுடி. ப்ளீஸ் டி, ஃபீல் பண்ணாத. இல்ல கீர்த்தி, இல்ல, உண்மையாவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. அந்த அரவிந்த நம்பி அரவிந்த் மேல தப்பு இருக்காதுன்னு நான் குரு கிட்ட சண்டை போட்டேன்டி. ஆனா இப்ப நினைச்சு பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் அந்த அரவிந்த் கிட்ட பேசியிருந்தாலும் அவன் என்ன நினைச்சு கூட பார்க்க முடியலடி. பயமா இருக்கு. ஆனா என் குருவை போய் கேவலம் இந்த அரவிந்த்காக அவனை போய் தப்பா நினைச்சிட்டேனேடி. அதை நினைக்கும் போதானே எனக்கு கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் டி, ஃபீல் பண்ணாத. அந்த அரவிந்த் சொன்னதை கேட்டியாடி? அவன் இவ்வளவு நாள் உன்கிட்ட பேசுனது பழகுனது எல்லாத்துக்கும் காரணம் ஜெனி மேம் தாண்டி. ஆமா கீர்த்தி, அதை நினைக்கும் போது தாண்டி எனக்கு இன்னும் கோவம் அதிகமா வருது. அப்போ ஜெனி மேமும் அந்த அரவிந்தும் கசின்ஸ். ஆனா அவங்க 2 பேரும் கசின்ஸ் யாருக்குமே இங்க தெரியாதுல்ல. ஜெனி மேம் சொல்லிதான் அந்த அரவிந்த் இவ்வளவு நாள் என்கிட்ட பேசியிருக்கான், பழகிருக்கான். அதோட என் வாழ்க்கை நாசமாக்குற அளவுக்கு அவன் ட்ரை பண்ணியிருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் ஜெனி மேம் தானே. அவங்கள நான் சும்மா விட போறதா இல்ல கீர்த்தி, இல்ல. யாரா என்ன சொல்ற நீ? ஏற்கனவே நான் பயந்துட்டு இருக்கேன். அரவிந்த் சீனியர், அவன்கிட்ட நீ இப்படி பேசிட்டு வந்துட்டா என்னாக போகுது ஏதாக போகுதுன்னு. இதுல ஜெனி மேம் ப்ரொஃபசர் டி, அவங்க கிட்ட போய் நீ என்ன பண்ண போற? கீர்த்தி, என்னவா வேணா இருந்துட்டு போட்டும். ஆனா இவ்வளவு கேவலமா நடந்துப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. கண்டிப்பா இதை நான் கேட்காம விட மாட்டேன் கீர்த்தி, யாரா? நில்லடி, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. ஐயோ, என்ன இவன் சொல்ல கேட்காம இவ்வளவு கோவமா போயிட்டு இருக்கான். ஐயோ, இப்போ என்ன பண்றது? ஐயோ கடவுளே. ஹே ஜெனி, what did you say? உங்க பேரு ஜெனி தானே, அதான் ஜெனின்னு கூப்பிட்டேன். ஹே, how dare நீ என்ன ஜெனின்னு சொல்லி கூப்பிடுவா? இங்க பாரு, நான் உங்க ப்ரொஃபசர், கால் மீ அஸ் ஜெனி மேம், ஓகே?
ஹே இங்க பாரு, ஒழுங்கு மரியாதையா என்ன ஜெனி மேம்னு சொல்லி கூப்பிடுற, இல்லைன்னு வச்சுக்கோயேன் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஹே என்ன இது, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க. அது ஒன்னு குடுக்கணும், அதான் யாராச்சும் வராங்களான்னு பார்த்தேன். நல்ல வேலை யாரும் வரல. வாட்? ஹே என்ன பேசுற நீ? என்ன குடுக்கணும் எனக்கு? ஆ ஆ ஆ ஆரோ என்ன பண்ற நீ? விடு ஆரோ. ஆ ஹே இப்ப எதுக்கு என்ன நீ மாறி மாறி கண்ணத்துல அரைஞ்ச? ஹே நீ பண்ணின கேவலமான விஷயத்துக்கு இப்படி அறியாம உன்னை என்ன தூக்கி வச்சு கொஞ்சமா முடியும்? ஏய் ஆர் யூ மேட்? நானும் பாத்துட்டு இருக்கேன், வந்ததுல ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கேன். வந்தோடனே என்ன ஜெனின்னு கூப்பிட்ட, கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம. அப்புறம் பார்த்தா உன் இஷ்டத்துக்கு நீ போட்டு அடிக்கிறான். என்ன நீ நினைச்சிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உன் ப்ரொஃபசர், ஞாபகம் வச்சுக்கோ. ஹே சி முதலே கையை விடு. உன்னால தொட்டா கூட அது பாவ கணக்குல வந்து சேரும். ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துட்டு இருக்க. இங்க பாரு, இப்ப மட்டும் நான் மேனேஜ்மெண்ட்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் சீட்டை கிழிச்சு கையில கொடுத்துருவாங்க. அப்படியா? வா ரெண்டு பேருமே சேர்ந்து மேனேஜ்மெண்ட் கிட்ட போலாம். அப்புறம் யாரு சீட்டு கிழியுதுன்னு அதுக்கப்புறம் தெரியும். ஏய் என்ன நானும் அப்பையில இருந்து பாத்துட்டு இருக்க, ப்ரொஃபசர்ங்கிற மரியாதை கொஞ்சம் கூட கொடுக்காம நீ பாட்டுக்கு வா போன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு இவ்வளவுதான் ஒண்ணுமே சொல்லிட்டேன். ஓ ப்ரொஃபசர், அதனால நான் உனக்கு மரியாதை கொடுக்கணும்? நீ என்ன ப்ரொஃபசர் மாதிரியா நடந்துக்கிட்ட? உனக்கு நான் மரியாதை கொடுக்கறதுக்கு? வாட்? ஹே என்ன பேசுற? எனக்கு எதுவுமே புரியல. ஆமா ஆமா பண்றதெல்லாம் பண்ணிட்டு கடைசியா எனக்கு எதுவுமே புரியல தெரியலன்னு சொல்றதானே உன்னோட வேலை? ஹே அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு இப்படி நீ தாம் தூன்னு குதிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, குருக்கு தெரிஞ்ச பொண்ணுங்கிற ஒரே காரணத்தினால மட்டும்தான் உங்ககிட்ட இப்படி நின்று அமைதியா பேசிட்டு இருக்க. இல்லன்னு வச்சுக்க நேரா டீன் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய் இந்த மிரட்டுற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத சரியா? ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். வா ரெண்டு பேர் சேர்ந்து டீன் ரூமுக்கு போலாம். அப்புறம் உன் முகத்தை நான் கிழிக்கிறேன், அதுக்கப்புறம் யாரு சீட்டு கிளியுங்கிறத நீயே பாப்ப. என்ன ஜெனி மேம் அப்படி பாக்குறீங்க? இவளுக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு அப்படின்னு தானே? இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணிட்டு நீங்களே தைரியமா பேசும்போது நான் பேசுறதுல ஒன்னும் தப்பு இல்லையே. ஹே நானும் வந்ததுலேயே பாத்துட்டு இருக்க, சும்மா அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டே இருக்கா. அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்? அப்படி என்ன பண்ணிட்டேன்? ஓ என்ன ஜெனி மேம் புரியலையா? இங்க பாருங்க, நீங்களும் அரவிந்தும் கசின்ஸ்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு, போதுமா? என்ன நானும் அரவிந்துமா? ஆமா யார அரவிந்த்? ஓ அரவிந்த் யாருன்னே தெரியாம தான் அரவிந்த் கிட்ட போயிட்டு எப்படியாச்சும் ஆரா கிட்ட க்ளோஸ் ஆகு, முடிஞ்சா எந்த அளவுக்கு அவளை யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோன்னு இவ்வளவு கேவலமா அவங்கிட்ட போய் சொல்லியிருக்கீங்களே, உங்களுக்குலாம் வெக்கமா இல்ல? நீங்களும் ஒரு பொண்ணு தானே? இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை நாசமாக்குறதுக்கு உங்களுக்குலாம் அசிங்கமா இல்ல? என்ன அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? இதெல்லாம் எப்படி இவளுக்கு தெரியும்னா? அதெல்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். அதோட வார்த்தைக்கு வார்த்தை ப்ரொஃபசர் எனக்கு மரியாதை கொடுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒரு ப்ரொஃபசர் பண்ற காரியமா இது? எனக்கு ஒரு விஷயம் தான் தெரியல, எதுக்காக இந்த அளவுக்கு கேவலமா இறங்கி இப்படி ஒரு கேடு கெட்ட செயலை செய்யணும்னு நினைச்சீங்கன்னு. என்ன அப்படியே அமைதியா நிக்கிறீங்க? இங்க பாருங்க, எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும், எதுக்காக இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணுனீங்க சொல்லுங்க. ஹே என்ன போடுக்க? ஆமா 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 நான் தான் அரவிந்த் கிட்ட உன்கிட்ட க்ளோஸா இருக்க சொல்லி சொன்னேன், போதுமா? அததான் எதுக்குன்னு கேக்குறேன். எதுக்கு இவ்வளவு கேவலமான விஷயத்த பண்ணுனீங்கன்னு கேக்குறேன். ஏன்னா நான் குருவை லவ் பண்றேன், நீயும் அவனும் க்ளோஸா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் அரவிந்த் இதுல உள்ள இழுத்து உன்னையும் குருவையும் பிரிக்கலான்னு நினைச்சேன், போதுமா? வாய முடுங்க. குருவை மட்டும் நீங்க உண்மையா லவ் பண்ணிருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட விஷயத்த பண்ணணும்னு கனவுல கூட யோசிச்சிருக்க மாட்டீங்க. அசிங்கமா இல்ல? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் தான் பண்ணினேன்னு இப்படி தைரியமா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? இல்ல 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 நான் ஒன்னும் தெரியாம பண்ணல, தெரிஞ்சேதான் பண்ணினேன். ஏன்னா நீ குரு கூட க்ளோஸா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. நீ க்ளோஸா இருக்கிற வரைக்கும் குரு எனக்கு கிடைக்க மாட்டான், அதனாலதான் அப்படி பண்ணினேன். உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சா மட்டும்தான் குரு கிட்ட நான் நெருங்க முடியும். அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணின, போதுமா? என்ன எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சாதான் குரு கிட்ட நெருங்க முடியுமா? இதுக்கு என்ன அர்த்தம் ஜெனி மேம்? அப்போ நீங்க மட்டும்தான் குருவை லவ் பண்றீங்க, குரு உங்களை லவ் பண்ணல, அப்படிதானே? என்ன? ஹே இங்க பாரு, அப்படிலாம் இல்ல, குருக்கும் என்ன பிடிக்கும், அதான் சொன்னனே நானும் குருவும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோன்னு. பிடிக்காமலாம் ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணுவோம். நீ வேணும்னா பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல குருவும் எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுவான். ஓ அப்படியா? இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க சொன்னதை நம்பி நான் குரு கிட்ட இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட உங்களை பத்தி பேசவே இல்லை. ஏன் ஜெனிமா மேல உனக்கு லவ் இருக்கான்னு கூட நான் கேட்டதே கிடையாது.
ஆனா இப்போ இப்போ எனக்கு சந்தேகமா இருக்கு குரு உங்களை லவ் பண்றானா இல்லையான்னு. இதுல இடையில வேற என்கிட்ட வந்து எப்படிலாம் பேசியிருந்திருப்பீங்க. அடிக்கடி வேற உன் வளர்ப்பு சரியில்லை, அதனாலதான் எங்க 2 பேருக்கு இடையில இப்படி இடத்துல வந்து நிக்கிறேன்னு என்னெல்லாம் பேசியிருப்பீங்க. இது வரைக்கும் நான் குரு கிட்ட போய் கேட்டதே இல்லை. ஆனா இன்னைக்கு போய் கேட்பேன், கண்டிப்பா போய் கேட்பேன். ஜெனி மேம நீ லவ் பண்றியா இல்லையான்னு. அவன் மட்டும் இல்லைன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு. என்ன குறுக்கிட்ட போய் கேட்க போறியா? ஹே இங்க பாரு, சும்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. நான் தான் சொல்றேன்ல, நானும் குரு டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோன்னு. அப்புறம் அவன்கிட்ட போய் கேட்கறேன்னா என்ன அர்த்தம்? இங்க பாரு, அரவிந்த் கிட்ட உன்னை பேச வச்சதுக்கான காரணம் வேற. அது நீ எனக்கு குருக்கும் இடையில எப்ப பார்த்தாலும் இடைஞ்சலா இருக்க. ஒருவேளை நீ அரவிந்த் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சனா குருவை விட்டு கொஞ்சம் விலகி இருப்ப, அதனால மட்டும்தான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. இங்க பாரு, தேவையில்லாம குரு கிட்ட போய் கேட்கிற வேலை வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லுவேன். முடியாது முடியாது முடியாது. இவ்வளோ நாள் நான் எவ்வளோ முட்டாள்தனமா இருந்திருக்கேன்னு எனக்கு இப்போதான் புரியுது. நீங்க சொன்னதை நம்பி நான் குரு கிட்டேருந்து உங்க 2 பேருக்கும் இடையில இடைஞ்சலா இருக்கக்கூடாதுன்னு அவனை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். அவன்கிட்டேருந்து விலக ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே உங்களை கண்மூடித்தனமா நம்பினதுனால மட்டும்தான். ஆனா இப்போ உங்களோட சுயரூபம் தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே உங்களை நம்ப நான் தயாரா இல்லை. குரு கிட்ட கண்டிப்பா நான் போய் கேட்க தான் போறேன். ஏய் இங்க பாரு, மறுபடியும் சொல்றேன், சும்மா குரு கிட்ட போய் கேட்ட அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்ல எனக்கு புரியல, இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு பயப்படுறீங்கன்னு. நீங்க தானே சொன்னீங்க நீங்களும் குருவும் டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம், குருக்கு என்ன பிடிக்கும், அவன் கூடிய சீக்கிரமாவே எனக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான் அப்படி இப்படின்னு. அப்போ நீங்க எதுக்காக மேம் பயப்படுறீங்க? நான் போய் என்னோட குரு கிட்ட எனக்கு இவ்வளோ நாள் இருந்த சந்தேகத்தை தீர்த்துக்க போறேன். அதனால நான் போய் கண்டிப்பா கேட்க தான் போறேன். ஹேய் இங்க பாரு, லாஸ்ட் அண்ட் ஃபைனலா சொல்றேன், இன்னொரு வாட்டி இந்த மாதிரி கீழ்த்தரமான விஷயம் ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான். நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். குருவை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். குரு எனக்கு ஒண்ணுனா என்ன பண்ணுவான்னு உனக்கு தெரியும். அவ்வளோதான் சொல்லிட்டேன். சி, உன்னெல்லாம் பார்க்க பத்திக்கிட்டு வருது. சி, ஒரு ப்ரொஃபஸருங்கிற மரியாதை இல்லாம போயும் இவகிட்ட எல்லாம் நான் அடி வாங்கிட்டு நிக்கிறேன். இதெல்லாம் யாரால? குருவால தான். ஏய் குரு உனக்காக சப்போர்ட் பண்றாங்கிற தைரியத்துல தானடி என்கிட்ட இப்படிலாம் பேசிட்டு போற. நல்லா எழுதி வச்சுக்கோ, குரு எனக்கு மட்டும்தான். என்ன ஆனாலும் சரி, அவனை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ போய் குரு கிட்ட கேட்டு அவன் இல்லைன்னு தான் சொல்லுவான். உடனே அவனை விட்டுட்டு நான் போயிடுவேனா? ஏய் அடுத்து நான் வச்சிருக்கடி குருக்கு தெரியாப்பா. அதுலேருந்து குரு ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. குரு எனக்கு தாங்கிறத யாராலையும் மாற்றவும் முடியாது. என்னடி இது, உனக்கு கொஞ்சம் கூட பயமாவே இல்லையா? எதி நீ ஜெனி மேம் கிட்ட பேசினது எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். என்னடி நீ படுத்து ஜெனி மேம் வாடி போடின்னு சொல்லி அவங்களோட கண்ணத்திலே பலர்லாம் அலைஞ்சிட்டு இருக்கா? எனக்கு எவ்வளவு பயமா இருந்துச்சு தெரியுமாடி? நல்ல வேலை வேற எந்த சாரும் மேமும் வரல தெரியுமா? ஏய் எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம்டி. இங்க பார்க்கேத்தி, நான் குரு கிட்ட உடனே பேசணும்டி. அவன்கிட்ட உன்னை கேட்கணும். குருவை எங்கேயாச்சும் பாத்தியாடி? இல்லடி நான் பார்க்கல. என்னடி சொல்ற? நானும் எங்க பார்த்தாலும் தேடிட்டேன், குருவை எங்கேயுமே காணும்டி. குரு கிட்ட உடனே நான் பேசணும்டி, பேசியே ஆகணும். அரா ஓகே டென்ஷன் ஆகாத சரியா? இரு, நிலோஃபர் வரா, அவகிட்ட கேட்கலாம். நிலோஃபர் இங்க வாயேன். சொல்லு கீர்த்தி, எதுக்குடி கூப்பிட்ட? அது நிலோஃபர், குருவை எங்கேயாச்சும் பாத்தியா? குரு சார் லைப்ரரியில இருக்காரு. ஏண்டி என்னாச்சு? தேங்க் காட், தேங்க்ஸ் டி, தேங்க் யூ so much. கீர்த்தி இதுக்கு என்னாச்சுடி? இப்போ எதுக்கு இப்படி ஓடிட்டு இருக்கா? ஏய் என்கிட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? ஆரா வந்தாலும் அவகிட்டே கேளு. சரி வா, நம்ம கேண்டீன் போலாம். அன்னைக்கு இங்க தானே அந்த புக்கை பார்த்தோம், காணும். ஒருவேளை அந்த பக்கம் இருக்குமோ? குரு ஆரா குரு யாரா, என்னாச்சு? இப்ப இதுக்கு இப்படி ஓடி வரா? என்னாச்சுடி? குரு அது வந்து ஆரா ப்ளீஸ் டி, நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு. ஆரா சாரி டி, நான் அப்படி பேசிருக்க கூடாது, அது தப்புதான். நான் ஒத்துக்கிறேன்டி. ஆனா தயவு செஞ்சு நான் சொல்ல வரத கொஞ்சம் கேளாரா ப்ளீஸ். ஆரா ப்ளீஸ். ஐயோ குரு ப்ளீஸ், எது வந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஆரா ப்ளீஸ் டி, முதல்ல நான் சொல்றது கேளு. ஆரா ப்ளீஸ் ஆரா, தயவு செஞ்சு என்ன நடந்துச்சுன்றத கொஞ்சம் கேளாரா ப்ளீஸ். ஐயோ குரு ப்ளீஸ், நான் பேசி முடிக்கிற வரைக்கும் நீ எதுவும் பேசாத. ஏதா இருந்தாலும் நம்ம அப்புறம் பேசிக்கலாம் குரு ப்ளீஸ். தயவு செஞ்சு நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு குரு ப்ளீஸ். ஆரா என்னடி என்கிட்ட கேட்கணும், கேளு. குரு அது வந்து
சார் சார் சொல்லு சந்தோஷ், என்னாச்சு? சார் அது ஹெச்ஓடி சார் உங்களை வர சொன்னாரு. ஓ சரி சந்தோஷ், நீ போ, நான் பாத்துக்கிறேன். ஓகே குரு சார், மறக்காம போயிடுங்க சார். ஓகே சந்தோஷ். அப்போ ஓகே சார், நான் கிளம்புறேன். ஹெச்ஓடி என்ன எதுக்கு வர சொன்னாரு? ஐயோ ஆமா, நேற்று சொன்னார்ல எக்ஸாம்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணணும்னு, நான் மறந்தே போயிட்டேன். அதுக்கு தான் வர சொல்லிருப்பான்னு நினைக்கிறேன். சரி ஃபர்ஸ்ட் அவர் போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஆரா, ஹெச்ஓடி வர சொல்லிருக்காரா, நான் போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? என்ன குரு ப்ளீஸ், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் குரு. அதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ எங்க வேணாலும் போ. ஆரா, எனக்குமே உங்ககிட்ட பேசணும் தான், ஆனா ஹெச்ஓடி வர சொல்லிருக்காரு. ஆரா குரு ப்ளீஸ் குரு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு தயவு செஞ்சு போ ப்ளீஸ். ஆரா ஓகே ஓகே, நான் கொஞ்சம் லேட்டாவே அவரை போய் பாத்துக்கிறேன். சரி ஓகே, என்ன என்கிட்ட கேட்கணும்? குரு, இது வரைக்கும் உங்ககிட்ட நான் இதை பத்தி பேசினதே இல்லை, ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பேச போறேன். குரு, நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. நீ ஜெனி மேம் லவ் பண்றியா குரு?